கொண்ட உமை முலைப்பார் பணம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்கவே. எல்லாரும் நீங்க குடியிருக்கேள். போன தரம் 300 எபிசோட்ஸ் ஆச்சு. இந்த தரம் இன்னைக்கு இந்த சகலகலாவல்லி மாலை 10 பாட்டுக்கள் கொண்டது. அது இன்ட்ரோடக்ஷன் ஆகி அது 11 வாரமோ இல்ல 10 வாரமோ தெரியல, அது ஆயிருக்கு. இதுதான் கடைசி. இந்த சகலகலாவல்லி மாலை இதுக்கு கடைசி. குமரகுருபர முனிவர் காசிக்கு சென்று சில காலம் தங்கினார். முன்னால போய் வெள்ளோட்டம்னு சொல்றது. அதாவது அவர் சாதாரணமா போயிருக்காரு. அங்க போன உடனே கங்கை கரை யாருக்குதான் உட்டம் கவராம இருக்கும். ஒரு அருவியை பார்த்தா ஆஹா இதுல குளிக்கணும் போல இருக்கும். அங்க அதை பார்த்தாலே குளிக்காட்ட கூட, அதுவும் நயாகராவை பார்த்துட்டாக்க நம்மளோட மனசுல இருக்கிற கஷ்டம் கவலை எல்லாமே அது போயிடும். அது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய அருவியை பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவர் இந்த கங்கை கரையில உட்கார்ந்த உடனே அவரோட உள்ளத்தை அந்த கங்கை அது ஈர்த்துதான். அதுவும் எத்தனை கரைகள் இருக்கு இல்லையா, அங்க போனதான் தெரியும். ஹரித்வார் அந்த சைடு எல்லாம் போனதான் தெரியும். காசிக்கு போனதான் நிறைய அந்த கரைகள்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியும். காவிரி கரையில வளர்ந்துள்ள நாகரிகத்தையும் சைவ உணர்வு, காவிரி கரையில வளர்ந்திருக்க நாகரிகம், அப்புறம் தமிழ் சுவை, இதெல்லாம் கங்கை கரையில பரப்பணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் வந்துதான். ஒரு சிந்தையில அது திடீர்னு தோன்றிட்டான். உடனே அவர் என்ன பண்ணார், அப்படின்னா என்ன பண்ணணும், அங்க கொஞ்ச நாள் தங்கணும் இல்லையா, அங்க நிலையாக தங்கினாதான் அதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சார். நமக்கு அப்போ ஒரு இருக்கை வேண்டும். இருக்கைன்னா என்ன, இருக்கிறதுக்கு ஏதான ஒரு வீடு வேணும், ஏதான வேணும் இல்லையா, ஒரு குடிசையான வேணும் நம்ம சொல்றது இல்லையா. இவர் சொல்லலையா, பாரதியார் சொல்லலையா, அங்க பல தென்னை மரங்கள் வேண்டும், இது வேணும், காணி நிலம் வேண்டும் அப்படின்லாம் சொல்லலையா. அது மாதிரி அவ்வளவு தூரம் இல்லாட்டா கூட இருக்கைன்னு ஒரு இடம் வேணும். அப்ப அந்த இல்லறத்தார் வாழறா இல்லையா, குடும்பஸ்தர்கள்லாம் வாழறா, அவளோட ஒன்று கொடுத்த மாதிரி நம்ம வாழ முடியும் அவர் நினைக்கிறார். வாழ முடியுமா, அது முறையாகாது. அதனால ஒரு தனியா, ஏன்னா அவர் சன்னியாசி, அதனால மடம் அப்படின்னு நினைச்சுட்டார். அதனால தனியா ஒரு மடம் அமைச்சு கொண்டா அங்க என்ன பண்ணலாம், அவரோட ஆங்கிள் இருந்து அவர் நினைக்கிறார். அப்ப சிவ பூஜை பண்ணலாம், சிவ தியானம் பண்ணலாம், சமய பணி பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்கிறார். நினைச்சு பார்க்கவே ஒரு ஆனந்தமா இருக்கு. குமரகுருபர காசியில கொஞ்சம் நாள் தங்கியிருந்தார் இல்லையா. அப்ப பாஷை அவர் புரியல, இந்துஸ்தானி பாஷை, அதாவது ஹிந்தியில. அதனால அவள்லாம் மற்றவர்களை பேசினா சரி, நாள்பட சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. அதனால அந்த புரிஞ்சு கொள்ளும் ஆற்றலையும் நம்ம பெற வேண்டும் இல்லையா. அப்படி பெற்றிருந்தார். சில சொற்கள் மட்டும்தான் பேச தெரிஞ்சு கொண்டார். சிலதெல்லாம் நான்லாம் கல்யாணம் ஆன புதுசுல நான் ராஞ்சிங்கிற ஒரு இடத்துல இருந்தேன். எனக்கு ஹிந்தி சுமாராதான் தெரியும், ஸ்கூல்ல படிச்சது. ஆனா நமக்கு தெரியாட்டா என்ன, நமக்கு எல்லாமே ஒரு ஒரு புத்தி இருக்கு இல்லையா. அதனால இதை எடுத்து பார்த்து இது ஏக்கியாக அப்படின்னு எதான சொல்லிட்டாக்க உடனே அவன் அதோட வேலையெல்லாம் சொல்லுவான். அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கணும். அது கத்துக்கிறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் முதல்ல. அதனால சில சொற்கள் மட்டும் அவர் தெரிஞ்சு கொண்டார். அந்த அறிவை வைத்துக்கொண்டு எல்லோரோடையும் பேச முடியுமா, சில பேரோட பேச முடியாது. சில பேரோட ஹிந்தி எல்லாம் வேற மாதிரி இருக்கும், அது ஹை ஸ்டாண்டர்டா இருக்கும். அதனால அவர் முதல்ல நினைச்சார், சரி நம்ம இங்க ஒரு தங்கணும், ஒரு நவாபிடம் அது நவாபோட அண்டர் நவாபா இருந்தது. அதனால நவாபிடம் சென்று நம்ம நிலம் வாங்கணும், இந்துஸ்தானி நன்றா கத்துக்கணும். அப்புறம் மனிதன் செய்யும் முயற்சியில தெய்வத்தோட திருவருள் துணை இருந்தாதான் எளிதில் வெற்றி கிட்டும் அப்படின்னு அவரே நினைச்சிருந்தார். அதனால மொழிகளுக்கும் எல்லா கலைகளுக்கும் தலைவியாக சரி, நம்ம எந்த இறைவனை நம்ம பூஜிக்கலாம், அவளை கேட்கலாம், வேண்டுகோள்ங்கிறது எதத்தான்னு சொல்றது. அதனால எந்த அப்படின்னு நினைக்கிறச்ச கலைமகளோட நினைவு ஏன்னா அவ எல்லா கலைகளுக்கும் தலைவியா இருந்து சகலகலா வல்லியா இருக்கா. சரி, சகலகலா வல்லிய பாடிடலாமே, பாடிதான் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை வச்சுட்டு அவர் பாடினார். அப்ப என்ன பண்ணார்,
பாடினதுனால என்ன பண்ணார், அந்த இந்துஸ்தானி அதாவது ஹிந்தி அதுல பேசுற ஆற்றல், நல்லா பேசுற ஆற்றலை அவர் பெற்றார். அதனால அதுக்கு அப்புறமா தான் பிறகுதான் நவாபிடம் போய் பேசி நிலத்தை பெற்று மடத்தை கட்டிட்டார். இதை நம்ம முதல்லயே ஆரம்பத்திலேயே பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தோம். இது ஒண்ணு புதுசு. நவாப சந்திப்பதற்கு முன்னாடி அவர் பாடிய சகலகலாவல்லி மாலை பாடல்களை தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது அவரை சந்திப்பதற்கு முன்னாடி பாடிய பாடல்கள், அந்த 9 பாடல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பார்த்தோம். 10வது பாடலாகிய அந்த இறுதி பாடலில் தான் குருபரர், அதாவது குமரகுருபரர் எதற்காக இந்த பாமாலையை பாடினாரோ, அது எதுக்காக பாடினார்ங்கிறது இன்னதென்று தெரிந்து கொள்ளும் குறிப்பு அதுல இருக்கு. அந்த குறிப்புல இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓஹோ இதுக்காக தான் பாடிருக்காரா அப்படின்னு. அந்த பாடலை இப்போ நம்ம பார்க்க போறோம். குமரகுருபர முனிவர் வந்து சகலகலாவல்லியிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார். என்னது அது? அரசர்கள் கூட என்னோட கவிதையை கேட்டு இணங்கி வர வேண்டும். அரசர்கள்னா சும்மாவா? அவ வந்து இங்கேயோ உட்காந்துட்டு இருக்கா, பெரிய அரண்மனை, பெரிய சிங்காசனம், படைகள் அது இது இருக்கும். அவ வந்து நம்ம காலடியில விழுவாளோ அப்படின்னு அவர் திங்க் பண்ணவே இல்லை. நம்ம கேட்டு பார்க்கலாமே, சகலகலாவல்லியை கேட்டு பார்க்கலாமே. இப்போ புவி அரசர்கள், அவள்லாம் யாரு? புவி அரசர்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? புவி அரசர்கள் கவி அரசர்களை பணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான். கவிக்கு அரசர், கவின்னா வாக்கு மூலமா, வாய் மூலமா வரும் வார்த்தைகளை நம்ம இணைத்து அதை கோர்த்து ஒரு மாலையாக நம்ம இயற்றி அவளுக்கு சமர்ப்பிக்கிறோம் இல்லையா. அதனால இந்த 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 அரசர் புவினா நிலத்தை ஆளும் அரசர்களை விட இந்த பாட்டை ஆளும் அரசர்கள் இருக்காளே அவதான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு வரலாறு எல்லாம் இருக்கு. அரசர்கள்லாம் என்ன பண்ணுவா, அரசன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அரசன்னு அப்படின்னு நீங்க கேட்கணும். ஒரு அரசன்னா அவனுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஒரு கிரிக்கெட்டர்னா என்னென்ன அடையாளம் இருக்கும்? பேட் இருக்கும், இந்த பேட் இருக்கும், அவளோட யூனிஃபார்ம் இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கா மாதிரி ஒரு அரசன்னா ஒரு அடையாளம் இருக்கும். இப்ப போலீஸ்னா ஒரு அடையாளம் இருக்க மாதிரி அரசன்னா அடையாளம் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி இவனுக்கு என்ன இருக்குன்னா சிங்காசனம் இருக்கு, பெரிய சிங்காசனம் இருக்கும், செங்கோல் இருக்கும், அப்புறம் கொடி இருக்கும். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், பாண்டிய அரசன், இந்த அரசன், அந்த அரசன், சோழ சேர பாண்டியனுக்குலாம் என்ன கொடி அப்படின்லாம் தெரியும். அவளுக்கு முக்கியமானது என்னன்னா குடை இருக்கும். கொடைன்னு இங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? இங்க திருப்பதி கொடையை பார்த்துருப்பேன், அதை விட இது இப்படி இருக்கும், இது மாதிரி சத்ரன்னு சொல்லு. அதனாலதான் சத்ரபதி சிவாஜி. சத்திரம்னா கொடை. நம்ம சாதாரணமா ஒரு கருப்பு கொடையை வச்சுட்டு போனோம் இல்லையா, இப்ப விதவிதமா கலரா கொடை கிடைக்கிறது. இது வந்து கொஞ்சம் ஆர்னமெண்டலா இருக்கும். அதனால கொடை உடைமையால் அரசனுக்கு என்ன பேரு? சத்ரபதி. சத்ரன்னா கொடைக்கு பதி அப்படிங்கிற பெயர் வடமொழியில வழங்குது. அரசர்கள் கொண்டிருக்கும் அந்த கொடை வந்து அவர்களுக்கு நிழல் தருவதற்காகவா வச்சுருக்கார். ஏன் அந்த இடத்துல வந்து எல்லாம் அரண்மனைக்குள்ளதானே உட்காந்தா கூட அந்த அந்த இது இருக்கணும் இல்லையா, அந்த கொடை இருக்கணும். வந்து அவர்களுக்கு நிழல் தருவதற்காக அமைந்தது மட்டும் இல்ல, தம்முடைய நாட்டுல இருக்கிற குடிமக்கள் எல்லோருக்கும் தீங்கு வராமல் நலம் செய்து நிழல் பரப்பி பாதுகாக்கும். அது ஒரு ஐதீகம் மாதிரி. அது வந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு குறிப்பு மாதிரி அந்த குடையின் கீழ் ஆழ்றான் அப்படின்னா அப்படி இருக்கு. அதாவது யாருக்கும் மக்களுக்கு, குடிமக்களுக்கு தீங்கு வராமல் பாதுகாப்பதை காட்டுவதுதான் அந்த குடை. புறநானூறுல இது மாதிரி நிறைய பாட்டுக்கள் வரும். யார் இது மாதிரி எல்லாம் குடைய வச்சுட்டு நன்னா இவாளெல்லாம் குடிமக்கள் எல்லாம் காத்தா. மன்னர் மேல் விளங்கும் வந்து சிவிகை அவருடைய ஆட்சிக்குள் அடங்கிய நாடு முழுவதையும், அதாவது அந்த கொடையினே வச்சுக்கோங்களேன், நாடு முழுவதையும் தன்னோட நிழல் கீழே வைத்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த மரபு. அதனாலதான் அகநானூறு புறநானூறு எல்லாம் இருக்கு. அதுல வந்து உலகுடன் நிழற்றிய தொலையா வெண்குடை அப்படின்னு அகநானூறு சொல்றது. அரசர் எடுத்த குடை வந்து அவர் ஆளும் நாடு முழுவதிலும் பரவி குவிந்து நிற்பது என்று சொல்லும்
பாட்டை கடைசி பாட்டை தொடங்குறார். அரசர்களோட குடை எப்படி இருக்கணும்னா வெண்ணிறமாக இருக்குமா. பொங்கலத்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்றி வங்கண் உலகளித்தலால் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல வருது. அப்படி உலகெல்லாம் நிழலை கொடுக்கறதாகிய அந்த வெண் குடையின் கீழ் அரசர் வீற்றிருப்பார். உலகெல்லாம் எங்க அரண்மனைக்குள்ளதானு நீங்க நினைச்சுக்கலாம். அது டிபெக்ட் பண்றதுக்காக அப்படி அவர் உட்கார்ந்து குடையின் கீழ் அவர் இருந்தாலும் அவரோட பதவி எங்க இருக்கு? கொடைக்கு மேல இருக்கிற பதவி. அவர் கொடையின் கீழ் தான் அவர் இருக்கார், அது மேல் பதவி. அதனால நம்ம எல்லாம் சொல்லுவோம், இந்த சூரியன் ரொம்ப உயர்ந்தவன், அவனோட கிரணங்களும் அவனோட சூடும் தாங்கவே முடியாது. ஆனா ஒரு கொடை வச்சிருந்தா என்ன, அந்த சூரியனையும் நம்ம நகர்த்திடணும், அந்த சூட்டையும் நம்ம நகர்த்திடணும். அதாவது வெளியில ஒரு கொடையை எடுத்துக்கோங்க, கொடையை இது பண்ணினாக்க சூரியனோட கிரணங்கள் நம்ம மேல படவே படாது. சூரியன் கிரணங்கள் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது, அவ்வளவு சூடு, நம்மளையே அப்படியே வெந்து பொசுக்கிடும்னு சொல்றதையும் மறுக்கலாம், எப்படி ஒரு குடை இருந்தால் இல்லையா. அத மாதிரி இந்த குடையின் கீழ் அவர் இருந்தா கூட இவரோட பதவி எப்படிப்பட்டது? மேம்பட்டது. பல மக்களுக்கும் இறைவராக மேலாக இருக்கும் நிலையில் இருக்கிறார் அந்த அரசர். அத்தகைய மன்னர்களும் தம்முடைய கவியை கண்டு அணியணும் அப்படின்னு இவர் விருப்பப்படுறார். குமரகுருபரர் சகலகலாவல்லிய வேண்டார். மண் கண்ட வெண் குடை கீழாக மேற்கண்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணிய செய்வாய் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. ஜெயஸ்ரீ இந்த பாட்டை இப்ப பாடு. நமஸ்காரம். மண் கண்ட வெண் குடை கீழாக, மண் கண்ட வெண் குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய். மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் பின் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும், பின் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும், விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாள். அந்த மன்னர் கூட என்னோட பண், அதை பார்த்த உடனே, அதை கேட்ட உடனே, பண்ணுன்னா என்ன? கவிதை. அந்த கவிதையை கேட்ட உடனே எனக்கு பணியணும் அவர் அப்படின்னு எவ்வளவு நல்ல கருத்து. அதாவது அது ஒரு நீங்களா நினைக்கலாம், என்ன இவருக்கு ஒரு வைராக்கியம், ஒரு என்ன சொல்றது, இது ப்ரௌடு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை. எப்போதுமே கவிதையை எழுதுறவாள் எல்லாருக்குமே அவரை விட நம்ம உயர்ந்துதா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அது தமிழை உயர்த்தி சொல்றதுதான், அவளை இல்ல தமிழை உயர்த்தி சொல்றது. அதனால இவர் பெரும் கவிஞர் அப்படின்னு மதிப்பு வைக்கும்படியாக எல்லாரும் பணியணும் அப்படின்னு கவிஞர்கள்லாம் விருப்பப்படுவார். இசைங்கிற பாடலுக்கு என்ன தாளமும் உண்டு, பண்ணும் உண்டு. இப்ப முத்துஞானம் இந்த பண்ண அந்த பண்ணு சொல்றா இல்லையா, அதுக்கு ஈக்குவலா நம்ம கர்நாடக இசையில அதுக்கு ராகமும் இருக்கு. அதனால பண்ணுங்கிறது தமிழ்ல இருக்கிற அந்த இதெல்லாம் ராகம். ஆனா இந்த ராகம்ங்கிறது இது கர்நாடிக் கிளாசிக்கல் ராகம். அதனால இசையோடு பாடல்களை பாடுவது புலவர்களோட வழக்கம் கூடவா இருந்தது. இன்னென்ன பாடலை இன்னென்ன ராகத்துல தான் பாடணும், அப்போதான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு புலவர்களே அவளே ஒரு அமைச்சிருந்தாங்க. இப்போ இந்த உவே சுவாமிநாதையர் எங்க அப்பாவோட குரு. எங்க அப்பா தான் முதல் மாணாக்கர், பிரதம சீடர். அவர் சொல்லுவார், இந்த வெண்பாவெல்லாம் சங்கராபரணத்துல பாடணும், ஆசிரிப்பாவெல்லாம் ஆரம்பியில பாடணும்,
கட்டளை கலித்துறை அத வந்து பைரவியில பாடணும், விருத்தங்களை வெவ்வேறு ராகங்கள்லாம் பாடலாம் அப்படின்னு சிறப்புன்னு அவர் ஒரு முத்தாய்ப்பு வைத்தார். அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அந்த உலகத்தையே ஆளும் அரசராக இருந்தா கூட என்னோட கவியை கண்டு கேட்டு பணியணும் அப்படின்னு இந்த குமரகுருபரர் தன்னோட விருப்பத்தை யார்கிட்ட சொல்றார்? இந்த கலை தேவி கலைமகளிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். கொடு அப்படின்னு ஆர்டர் பண்ணல, விண்ணப்பம் தான். நம்ம பணிஞ்சு அவளை பணியணும், அப்பதான் அவ நமக்கு பணிவா. அதனால இந்த முனிவர் சொல்றார், புவியரசையும் விட கவியரசர் அதிக மதிப்பை பெறுகிறவர். நம் மன்னனுக்கு தன் தன் தேயம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் செருப்புன்னு இல்லாம இந்த காலத்துல அப்படிதான் இந்த பசங்கள்லாம் பிஹேவ் பண்றது. கல்லால் அடிக்கிறது வந்து அதாவது ஒரு இது இருக்கும் கல் அப்படின்னாக்கா உடனே கல்லை எடுத்து காமிக்கிறது. அது மாதிரி இல்லாம சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யார் யார் படிச்சுட்டு இருக்காளோ அத கல்லாதவங்க கிட்ட முருகன் வரவே மாட்டான். அதனால அது மாதிரி நிறைய பாட்டுக்கள்லாம் இருக்கு. அதனால சென்ற இடமெல்லாம் யாருக்கு சிறப்பு? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு தன்னோட வேண்டுகோளை முன்னால சொல்லிட்டு அதுக்கப்புறமா சகல கலாவல்லியோட பெருமைய சொல்றாரு. தேவலோகத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரம்மதேவன் இருக்கான், இந்திரன் இருக்கான், வந்து வைகுண்டத்துல வந்து இவர் இருக்கார், நாராயணன் இருக்கார். அது மட்டும் இல்ல 30 முக்கோடி தேவர்கள் இருக்கார். முத்துஞானம் அந்த 30 முக்கோடி தேவர்கள் யார் சொல்ல முடியுமா? 11 வகை ருத்ரர்கள், அப்புறம் 8 திசைகளுக்குள்ள அஷ்டதிக்க பாலகர்கள், அஷ்டவசுக்கள். அஷ்டவசு சரி மேம். அஸ்வினி சகோதரர்கள், அப்புறம் மறந்து போச்சு. 12 சூரியனுக்கு சம்பந்தமா ஆதித்யர், ஆதித்யர்கள் 12 எல்லாத்தையும் கூட்டினா 33 வரும். இந்த 33 பேரும் லீடர்ஸ். யாருக்கு லீடர்ஸ்? ஒவ்வொரு கோடிக்கும். அப்போ 33 கோடி ஆயிடுது இல்லையா? அதான் 30 முக்கோடி. 33 இருக்கு. 33 பேரும் 30 அவ்வளோ கோடி 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 கோடியா இருப்பா இல்லையா? அவளுக்கு வார்த்தாங்க. அதனால 30 முக்கோடி தேவர்கள்னு ஒரு கணக்கு இருக்கு. அது நம்மளோட திருப்புகள்லயும் எல்லாம் அது இந்த கணக்கு அப்படியே வரும், ஒரு பாட்டுல வரும். அந்த தெய்வங்கள்லாம் வெவ்வேறு பணியை ஆற்றுது. அதாவது 30 முக்கோடி தேவர்களும் அதாவது கீழே அந்த ஒரு குரூப்னு வச்சுக்கோங்களே, எல்லாருமே ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள் சொல்ல முடியாது. சில பேர் அதுல லீடர்ஸ் எல்லாம் பிரசித்தி பெற்றவர்கள் தான். அந்த தெய்வங்கள்ல குழுல சேர்ந்தவ தான் இந்த கலைமகள். அந்த தெய்வங்கள்லாம் வெவ்வேறு பணிகளை ஆற்றி இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து படைக்கிற தொழில், ஒருத்தர் வந்து காக்கிற தொழில், அது மாதிரி எவ்வளவோ தொழில்கள்லாம் இருக்கு. நம்ம இதுல டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா அதை டிபார்ட்மெண்ட்டை அதை கொண்டு வந்து இவாளுக்காக கொடுக்கணும். தன்னோட தம்பி வந்தாக்க அவனுக்காக ஒன்ன இவா ஏற்படுத்தி கொடுக்குற காலம் இந்த காலமா ஆயிடும். அது மாதிரி மக்களுக்கு வந்து அதாவது அந்த தெய்வங்கள் எல்லா பணிகளையும் செய்யறாலே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணி. அப்படி வந்து கல்வி அளிக்கிறவள் தான் கலைமகள். கல்வி கற்றவர்கள்லாம் உலகில் மதிப்பு பெறுகிறார்கள். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். செல்வம் உடையவர்கள்லாம் எல்லாரும் மதிப்பு உலகில வந்து மதிப்பு பெறுகிறார்களான்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஆனா அப்படி சொல்வதற்கு இல்லை. செல்வம்னு அது போயிடும். வந்து கிருபானந்த வாரியார் சொல்வார், செல்வம்ங்கிறதுனாலதான் அது. ஏன்னா எப்போதுமே கையில இருக்காது, செலவழிச்சுடும். நம்ம வந்து அதுவும் முக்கியமா இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் படம் எடுத்து அவளுக்கு ஒன்றுமே காசு இல்லாம போயிடும். அது மாதிரி அரசர்களும் நிறைய சண்டை போட்டு தன்னோட ஆதிக்கத்தெல்லாம் எழுத காலமும் உண்டு. அதனால செல்வத்தை நம்ப முடியாது, அதுக்கு மதிப்பு அதிகமா கிடையாது. சரி, உடல் வலிமை. இவன் ஒரு பயில்வான், இவன் வந்து அடக்கிடுவான், அதை அடக்கிடுவான், இதை அடக்கிடுவான். எத்தனை நாள் அவன் அடக்குவான்? ஒரு வயசு வரைக்கும் தான் இல்லையா? வலிமை உடையவர்கள் யாருமே பெருமை பெறுகிறார்களா? இல்லவே இல்லை. ஆனால் கல்வியில் 90 வயசா இருந்தாலும் சரி, 100 வயசா இருந்தாலும் சரி, அவளோட அந்த கற்ற கல்வியோட அந்த மதிப்பும் அந்த இது திறனும் இருக்கு இல்லையா? அது சாகவே சாகாது. அவள் செத்து போனாலும் அவளோட கல்வியோட அந்த மதிப்பு சாகவே சாகாது. அவ என்ன எழுதி வச்சாலும் அதுவும் சாகாது.
இதனால கல்வியில் வல்லவர்கள் பெரும்பாலும் சிறப்பு தான் அடைகிறார். அதனால அவர்கள் கற்ற கல்வி கைமேல் பலன் தருவது. அதனால் அக்கல்வியை அருளும் தெய்வம் கைமேல் பலன் தரும் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு கல்வி யார் தந்திருக்கா? இந்த சகலகலாவல்லி. அதனால இந்த கல்வியே மேம்பட்டதுன்னா கல்வியை தந்தவள் அதற்கும் மேம்பட்டவள் தானே. அதனால அப்படி சொல்றது பொருத்தம் தானே. கண் கண்ட என்றால் அனுபவத்தில் உணர்ந்த, கண்ணால கண்டன்னு கிடையாது. கண் கண்டன்னா நம்ம அனுபவத்தினால. நிறைய பேர் படிச்சிருந்தாலும் அதுல அந்த இது இல்லாம இருக்கணும், அதாவது கர்வம் இல்லாம இருக்கணும். ஆனா சில பேருக்கு கர்வம் இருக்கு, அது நாளடைவுல அது போயிடும். குமரகுருபுர முனிவர் தம்முடைய கல்வி திறமையாலும் கவி ஆற்றலையாலும் திருமலை நாயக்கர்னு மன்னர் இருந்தார். அவர் முன்னாடி தானே அவர் பாடினார். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடினார். பாடுறச்சேதான் அவர் கழுத்துல இருந்த மாலைய ஒரு பொண்ணு, யாரு எந்த பொண்ணு, மீனாட்சியே அவரோட கழுத்துல இருந்த மாலையை கழட்டி இவருக்கு போட்டாருங்கிறது நமக்கு தெரியும். அந்த தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பையனே நரந்தமிழின் தீந்தமிழின் சுவையே அப்படிலாம் வரும் பாட்டு அதுல. அதனால அதுக்கு எவ்வளவு கவிதைக்கெல்லாம் எவ்வளவு சுவை, எவ்வளவு ஆழம், எவ்வளவு பக்தி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். திருமலை நாயக்க மன்னன் உள்ளத்தையே கவர்ந்தவர் தான் இந்த குமரகுருபரர். அதனால அந்த கல்வி திறமையை அருளிய அந்த கலைமகள் வாழ்வுல நடைமுறையில அனுபவத்துக்குரிய பெருமையை தரும் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு தெரிந்து கொண்டவர் தான் இந்த குமரகுருபரர். அதனால வானகத்துல தேவர்கள் எவ்வளவு கோடி பேர் இருந்தால் என்ன, நீதான் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்புறம் அவர் நினைக்கிறா, தப்போன்னு நம்ம நினைக்கலாம். வானத்துல கோடி தேவர்கள் இருக்காருதான், 33 கோடி தேவர்கள் இருக்காரு. அதுக்கு அப்படின்னா சிவனா நம்ம உயர்ந்த தெய்வம்னு சொல்றோம். அப்ப இப்ப எப்படி இவர் கண் கண்ட தெய்வம்னு இவர் சொல்லுவார்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு சின்ன ஒரு பொடி வச்சிருக்கார். என்ன? படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேன்னு விளம்பில் உன்போல் கண் கண்ட தெய்வம் உலதோ சகலகலாவல்லியே அப்படின்னு முடிக்கிறார். அதாவது சிவபெருமான் கண் கண்ட தெய்வம் தானே. ஏன்னா அவர் தான் தலைவர், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்றது, எல்லாம் பண்றது அவர் தான். அவரை விட கலைமகள் உயர்ந்தவளா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு சைவர் இப்படி பாடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி யாரான கேட்பா இல்லையா? இவர் முன்னெச்சரிக்கையா இருக்கார். அதனால கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முனிவர் என்ன பண்றார், தெய்வம் பல்கோடி உண்டேனும் அப்படின்னு சொல்லி இருந்தா, தெய்வம் பல்கோடி உண்டேனும்னு சொல்லி இருந்தா இவருக்கு தண்டனை கிடைக்கும், இவர் குற்றம் செய்தவர் தான் அப்படி இருந்தா. ஆனா தெய்வம்னு சொல்ல என்ன சொல்றார், தெய்வங்களை இனம் கண்டு கொள்ள ஓர் அடைமொழி கொடுத்துட்டார். தெய்வம் யாரு, தேவர்கள்லாம் யாருன்னு அவர் ஒரு இனம் கண்டு கொண்டார். இவர் பிரிக்கணும் அப்படின்னு. விண் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் அப்படின்னு விண் கண்ட தெய்வம்னு சொல்லிட்டார். கண் கண்ட தெய்வம்னு சொல்லல, விண் கண்ட தெய்வம். அதான் விண்ணவர் யாரு, விண்ணில் உள்ளோர்கள் தேவர்கள். விண்ணிற்கும் மேலாக கைலாயபதி கைலாசத்துல இருக்கிறவன் தான் அவன். யாரு, சிவபெருமான். விண்கிறது என்ன, தேவலோகம். அங்கே உள்ள தேவர்களே இங்க முனிவர் குறிக்கும் பல்கோடி தெய்வங்கள். இந்த விண்ணில இருக்கிறவன் மட்டும்தான் பல்கோடி தெய்வங்கள். சிவபெருமானுக்கும் என்ன, சிவபெருமான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வானோர்க்கும் மேலானவன் அப்படின்னு நம்ம எத்தனை தேவாரத்தையும் படிச்சிருக்கோம். திருப்புகள் எந்த பாட்டு எடுத்தாலும் அதுதானே நிஜம், மெய் எதுவோ அதுதானே நம்ம சொல்ல முடியும் இல்லையா? வானோர்க்கும் மேலான தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். வானோர்க்கு உயர்ந்த உலகில் இருப்பவன், அதுதான் கரெக்ட். அதனால அவன் யாரு, கைலாசம். இந்த விண் இருக்கு இல்லையா, பொன் உலகம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இருக்கான். அதனால வீட்டுலகத்து நமக்கு அந்த வீடு, பெரும் வீடு கொடுக்க போறானே, அந்த உலகத்து நாயக்கன் அவன். தேவர்க்கோ அறியாத தேவனாகி அவன் மகாதேவன். வானோர் புகழ் அறிய உயர்ந்த இடத்தில் இருப்பவன், யாராலையும் சொல்ல முடியாத அளவு அந்த உயரத்துல இருக்கலாம். அவனை விண்கண்ட தெய்வ கூட்டத்துல நம்ம சேர்க்க கூடாது. அவன் தனியா அதுக்கும் மேல இருக்கான். தேவர் இனத்துல வெவ்வேறு தொழில் செய்பவர்கள்லாம் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். படைப்பு தொழில பிரம்மதேவன் செய்யறான். ஆனா அவர்களுக்கெல்லாம் ஆற்றும் செயல்களை விட கலைமகள் செய்யும் அந்த அறிவு
அது அந்த அறிவு கொடை வந்து அது ரொம்ப சிறந்தது, விஞ்ஞானத்துக்கு வழிகாட்டுறது. அதனால தேவிய வந்து சிறப்பா வச்சு அவ பாராட்டு. அதனால கல்வியா செல்வமானு சினிமா கூட வந்தது. கல்வியா செல்வமானா நம்ம வந்து கவலையப்பட வேண்டாம், செல்வம் வரும் போகும். கல்வியால அந்த செல்வத்தை அடையலாம், செல்வத்தால கல்வியை அடைய முடியாது. இப்ப வந்து காலேஜ்ல எல்லாம் வந்து 5 லட்சம் கட்டணும், 6 லட்சம் கட்டணும் எல்லாம் சொல்றோம். கட்டலாம், படிக்கிறவன் யாரு? பையன் தானே, அவனுக்கு புத்தி இருந்தா தானே வரும். நீங்க பணத்தை வச்சிருந்து என்ன பண்ண முடியும்? பாஸ் பண்ண முடியுமா? அவனுக்கு அறிவு இல்லைன்னா, கல்வி அறிவு இல்லைன்னா, இல்ல அந்த வாணியோட எல்லா தேவியோட அருள் இல்லைன்னா வருமா? அவனுக்கு வரவே வரும். எக்ஸ்ட்ரீம் கேஸ் வந்து காளிதாசன், அவருக்கு அவர் முன் செய்த வினையினால அவருக்கு அந்த அறிவு வந்தது ஒண்ணுமே. அது மாதிரி நமக்கு அருள் வரணும்னா நம்ம இறைவிய பூஜை பண்ணணும், இறைவரை பூஜை பண்ணணும். அதனால தேவரண்டத்துல வெவ்வேறு தொழில் செய்பவர்கள்லாம் இருக்கா. அதுல வந்து இந்த நம்ம பிரம்மதேவன் நம்ம படைப்பு தொழில தான் செய்யலாம். ஆனா அவர்கள் எல்லாம் ஆற்றல் செய்யற விட யாரு அதிகம் பண்றா? தெய்வங்கள் செய்யும் அந்த அறிவு கொடை இருக்கே, அதுதான் சிறந்தது. மெய்ஞானத்துக்கு நமக்கு நல்ல ஞானம் இருக்கு, ஆனா மெய்ஞானத்துக்கு வழிகாட்டுது. அதனால அந்த தேவிய சிறப்பா வச்சு பாடுறாரு. எப்படி பாடுறாங்கன்னா, மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் கண் கண்ட அளவில் படியை செய்வாய் படை போன் முதலாம் வெண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்டு தெய்வம் பொழுதோ சகலகலாவல்லியே அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு அழகா நைச்சியம் பண்றாரு. சகலகலாவல்லியே உலகம் முழுதும் நிழல் பரப்பிட்டு வராரே. உண்மையான கொடை கீழே இருந்தா கூட எல்லாவற்றுக்கும் யாவற்றுக்கும் மேம்பட்டிருக்கும் அந்த மன்னர்களும் என்னுடைய கவியை அனுபவித்தவுடன் என்னை பணிந்து ஆவன செய்யும்படி திருவருள் பாலிக்க வேண்டும். அதாவது என்ன பாராட்ட வேண்டும், சிறப்பு பண்ண வேண்டும் அப்படின்னு. உலகத்தை படைக்கின்ற பிரம்மதேவன் முதலாகிய தேவலோகத்தில் கண்ட தேவர்கள் பல கோடி இருந்தாலும் நல்ல சிறப்பை தரும் தெய்வம் என்று தேர்ந்து சொல்ல பூந்தால் உன்னை போல பிரத்யட்சமா, அதாவது அந்த வட்டாரத்துக்குள்ள அந்த பெண்ணுல இருக்கிற அந்த தேவர்களுக்குள்ள நீதான் சிறந்தவள்னு அர்த்தம். எல்லாத்த விட சிறந்தவன் சிவபெருமான் தான், அது நிச்சயம். அது யாராலையும் மாற்ற முடியாது, மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு கீழ் வட்டத்தில் இருக்கிறவாழ்ல நீதான் சிறந்தவோ, பயன் கொடுக்கும், பிரத்யட்சமா பயன் கொடுக்கும் தெய்வம் உண்டா, நீதான் அப்படின்னு. அதனால மண்ணா நில உலகம். அதனால எங்கும் பறந்து கவிழ்ந்து நிற்கின்ற மன்னர் கண்ட வந்து அது மாதிரி அவர் சொல்றார். பாரதியார் வந்து பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு பாடுவார். பெரியதாக கேட்டு பெற்று விட்டால் மற்றவை எல்லாம் அதற்குள்ள, அதாவது நீ கேட்கறச்சே பெருசா கேளு. 100 ரூபாய் வந்து முன்னாடி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சின்ன ஒரு ஜோக்கு தெரியும். நான் இன்னைக்கு வந்து 20 ரூபாய் சேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னா, நான் வந்து ஆட்டோ பின்னாடி அந்த காலத்து 20 ரூபாய் அந்த காலத்து ஆட்டோ போனேன்னு. அப்போ அப்படியா, இல்லை ஸ்கூட்டர்னு வச்சுக்கோங்க, அது பின்னாடியே போனேன் அப்படின்னு. அப்போ இல்லையே, நீ அப்போ வந்து நீ ஆட்டோ பின்னாடி போயிருந்தாக்க நீ இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கலாமே, கார் பின்னாடி போனா இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கலாமே, எது பின்னாடி போனா அது மாதிரி இன்னும் கிரேடு கூடியும் இருக்கே, அது 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 பின்னாடி போனாக்கா அவ்வளவு சேரலாமே அப்படின்னு சொல்றா மாதிரி. நீ கேட்கறதான் கேட்கறியே, நீ பெருசா கேட்டுடு, கொடுக்கறதெல்லாம் அவளோட இது அப்படின்னு, அவளோட அருள்ல கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் பாரதியார் சொல்லுவார். அதனால இந்த பாட்டுல வந்து சகலகலாவல்லி மாலையை பாடுவதற்கு உரிய காரணம் இன்னதென்று புலப்படுது. இந்த காரணம் என்ன, நான் வந்து அந்த ஒரு அந்த சத்ரபதி அப்படின்னு இருக்கு இல்லையா, அவன் வந்து அந்த உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் அது கொடை கீழே இருந்தா கூட அவன் உயர்ந்தவன். ஆனா அவனோட உயர்ந்தவன் யாருன்னா கவியரசன். இவன் வந்து நில அரசன் இல்லையா, அதனால கவியரசனாக இருக்கும் என்னிடம் அந்த நிலவரசன், அதாவது இந்த மண் அரசன் வந்து என்ன மதிச்சு என்ன பணிஞ்சு எனக்கு வேண்டியவைகளை தர வேண்டும் அப்படின்னு அவர் இந்த பாட்டுல சொல்றார். அதனால இது சகலகலாவல்லி மாலையோட 10வது இறுதி பாடல். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மணிமேகலையில வந்து
சரஸ்வதியை பத்தி பாட்டு வருது. சிந்தா தேவி செழுங்கலை நியமத்து நந்தா விளக்கே நாமிசைப்பாவாய் வானோர் தலைவி மண்ணோர் முதல்வி ஏனோர் உற்ற இடம் களைவாய் அப்படின்னு. இன்னொன்னு வந்து இது யாரு எழுதினா அப்படின்னு யாரான ஒருத்தர் சொன்ன, ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பாள் இங்கு வாராது இடர். சிவனுக்கும் அவருக்கும் ரொம்ப சம்பந்தம் பேர்ல. ராமாயணம் இயற்றியவர். இன்னுமா தெரியல? கம்பர். கம்பநாட்டால் வர்றமா? கம்பர் கம்பர் நம்பர் கம்பர்னு சிவனுக்கு பேரு இல்லையா? ராமாயணம் இயற்றியவர் அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி நிறைய பேர். சரஸ்வதி அந்தாதி கம்பர் இயற்றினார் இல்லையா? பெரும் திருவும் ஜெயமங்கையும் ஆகி என் பேதை நெஞ்சில் இருந்தருளும் செஞ்சொல் வஞ்சியை போற்றி எல்லா உயிர்க்கும் பொருந்திய ஞானம் தரும் இந்த வேத பொருளும் தரும் திருந்திய செல்வம் தரும் அழியா பெரும் சீர் தருமே. எப்படி வந்து அபிராமி அந்தாதியிலையும் அபிராமி பதிகத்திலையும் நம்ம பாடுறோமோ அது மாதிரி சரஸ்வதியை கும்பிட்டாங்க இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி தண்டி அலங்காரம் இருக்கு, காலமேக புலவர் சொல்லியிருக்கார், பாரத வெண்பா இருக்கு, கலிங்கத்து பரணியில இருக்கு. அது மாதிரி எல்லா இதுலயுமே பாரதியார்னு சொல்றார். கற்பனை தேனிதழால் சுவை காவியம் எனும் மணி கொங்கையினால் சிற்பம் முதற் கலைகள் பல தேமரர் கரமென திகழ்ந்திருப்பாள் சொற்படு நயமறிவாள் இசை தோய்ந்திட தொகுப்புதன் சுவை அறிவாள் விற்பன தமிழ் புலவோர் அந்த மேலவர் நாவெனும் மலர்பதம் தான் அப்படின்னு இது மாதிரி நிறைய சரஸ்வதி சிந்தனைகள்லாம் இருக்கு. அதனால இறைவன் இறைவிங்கிறதுனால நம்ம இந்த தீம் எடுத்ததுனால நம்ம சரஸ்வதி உயர்ந்தவள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா கல்வி சம்பந்தமா, இதுவே ஞானம் சம்பந்தமா இருந்தா முருகன் உயர்ந்தவள்னு சொல்லுவோம். அந்தந்த இந்த ஸ்டேஜ்ல எப்படி நீங்க ஒரு கட்சிக்கு போனா அடுத்த கட்சியை பத்தி நீங்க பேசக்கூடாது. அதே மாதிரிதான் இதுவும் சரஸ்வதினா இப்ப சரஸ்வதி வந்து அவளுக்கு இருக்கிற பெருமைகளை நம்ம எடுத்துரைத்து எல்லாருக்கும் வந்து இந்த கல்வி எவ்வளவு மேம்பட்டது அப்படின்னு நம்ம வந்து சொன்னாக்க அட்லீஸ்ட் கல்வியை எல்லாரும் பயிலணும் அப்படிங்கிறது தெரியும். இது கேரளால வந்து எல்லாருமே பயின்று இருக்காங்க இல்லையா? அதனால கல்வி ரொம்ப முக்கியமானது. உங்க வீட்டுல வந்து வேலைக்கு ஆள் எல்லாம் வச்சிருப்பேன். அந்த வேலைக்கு ஆள் இருந்து அவளால குழந்தைகளை வந்து தன்னோட பண வசதியினால படிக்க வைக்க முடியலனால இப்ப வந்து நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்க என்ன கேளுங்கோ, அவ வந்து ஒரு அளவுக்கு பணம் கொடுக்குறா, 10,000 30,000 வரைக்கும் கொடுக்குறா. அது முரளி சார் கூட கொடுத்தாரு ஒரு தரம். அது மாதிரி அவள்லாம் வந்து ஒரு அளவுக்கு என்ன சொல்வா இது மாதிரி அவ கொடுத்துருவா. அதை மற்றதெல்லாம் வந்து அவ இன்னும் 2-3 இடத்துல கலெக்ட் பண்ணி அவளை எப்படியான படிக்க வைக்கிறதுக்காக நீங்க பாடுபடணும். அவ வந்து நம்ம வேலையாள் இருக்கா இல்லையா, அவளோட குழந்தைங்களோ இல்ல ரொம்ப ஓல்டா இருந்தா அவளோட பேத்திக்கோ நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணுங்க. ஏன்னா கல்வியை பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கல்வி திறம் இருந்ததுனாக்க எல்லாருமே கொஞ்சம் புத்தியோட செயல்படுவா. அந்த தீய வினைகள் எல்லாம் களைய முடியும். இந்த சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இல்ல நம்ம திருடுறது, இப்ப என்னென்னலாமோ வருது, கற்பழிக்கிறது, அது இதுன்னு என்ன சொல்லிட்டே போலாம். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு கல்வி முக்கியம். அதனால பகுத்து அறிவு உள்ளவன்னு சொல்றோம். அந்த பகுத்தறிவே நம்ம இந்த கல்வியினாலதான் வரும். அதனால வகுத்து அறிய வேண்டும். அது கல்வி ஒன்றுதான் கொடுக்கும். அதனால கல்வியை ஒரு அளவுக்கு படிச்சா போறோம். அது மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் டெல்லியில இருக்கிறச்சு அப்பெல்லாம் போய் வாங்கிட்டு வருவோம். பால் அங்க கறந்து கொடுப்பா ஜம்மனு, அந்த எரும மாடு. ஒரே நாத்தம் அடிக்கும், இந்த சாணி நாத்தம்லாம் அடிக்கும். இருந்தாலும் அந்த பசங்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கும். அவ வீட்லயே ஜாயிண்ட் குடும்பம், 4 பேர். இந்த 4 பேரையும் நீங்க எப்படியான்னு 5 மணிக்கு நீ வந்து கிட்ட வந்து பாடம் கத்துக்கணும்னு அவளுக்கு பாடம் கத்து கொடுத்து அவ ரொம்ப ஃபர்ஸ்ட் வரல, ஒரு அளவு தேர்ந்து இது பண்ணி என்னை வந்து ரொம்ப பாராட்டினேன். அது பாராட்டுகளுக்காக அவ வந்தாலே வீட்டில் நாத்தடிக்கும். பசங்கள்லாம் சொல்லுவா, அவளையே டேபிள் சேர்ல உட்காந்து வைக்கிற, கீழே உட்காந்து வையன்னு. அப்படி கிடையாது, ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட். அதனால நம்ம கல்விங்கிறது வந்து நம்ம வந்து காசு வாங்கிட்டோம் கொடுங்கோ, இல்ல 5 பேருக்கு காசு வாங்கினா ஒருத்தருக்கு காசு இல்லாம சொல்லி கொடுப்போம். சரியா? நன்றி, வணக்கம். மாமி ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய
அதாவது கண் கண்ட தெய்வம் விண் கண்ட அது அந்த நல்ல அந்த ஒரு வேறுபாடு நீங்கள் சொன்னது வந்து நல்லா இருந்தது, ஒரு புதுமையாகவும் இருந்தது கேட்குறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ நுணுக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜெயஸ்ரீ மாமியினுடைய அந்த பாடல் பாடியதும் நல்லா இருந்தது, கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ 10 பாடல்களுடைய விளக்கமும் நீங்கள் சொன்ன மாதிரி 10+1 11 வீடியோ நம்ம இது வரைக்கும் இந்த ஒரு 10-11 வாரங்களில் பண்ணியிருக்கோம். இன்னும் மேலும் மேலும் இது போல் நிறைய நம்ம வந்து மாமிக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறனா பக்தி சார்ந்த இலக்கியங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு மாமி ஒரு லிஸ்ட்டே இப்போ சொன்னாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்தி இல்லாமல் வந்து மனிதனுக்கு வந்து உய்வே கிடையாது. ஏன்னா நாண்ய பந்தா வித்யதே அயனா